எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுதா பேசுறேன். லாஸ்ட்டாக நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதை டெலிட் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதோட முழு வீடியோ போடலன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். பொதுமக்களும் தாவேக்க உறவுகளும் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி உங்க பேஜ்லேயே கூட போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதில் என்ன பேசியிருக்கேங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். எதனால் இவங்க டெலிட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? 10 வயசு சிறுமிக்கு நியாயம் கேட்கறவங்க எவ்வளவு வன்மதி வக்கரத்தை வச்சுட்டு கேட்கறாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாருங்க. ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்க பாப்பீங்க. இவ்வளவு வன்மதி வக்கரத்தை வச்சுட்டு நீங்க எப்பறம் ஒரு 10 வயசு பிள்ளைக்கு நியாயம் கேட்கறீங்க? அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? சொல்லுங்க. நான் ஏன் தோத்தேன் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் வந்து என் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க சொல்லுங்க. நீங்க ஏன் தோத்தீங்கன்னு தெரியும். இவ்வளவு வன்மதி வக்கரத்தை அசிங்கத்தை வச்சுட்டு நீங்க ஜெயிச்சா தாண்டா ஆச்சரியம். சரிங்களா? இப்ப இல்ல, நீங்க என்னைக்குமே ஜெயிக்க கூடாது. உண்மையாவே உங்களுக்கு தில்லும் திராணி இருந்தா சட்டசபையில எங்க முதல்வர் கிட்ட மோதுங்க. அங்க பின்னங்காய் படத்தில் அடிக்க ஓடி வந்துட்டு இங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண பொம்பளை கிட்ட அசிங்கமா ஃபேக் ஐடியில வந்து மோதுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அதானே? நீங்க ஜெயலலிதா அம்மாவையே சட்டசபையில சேலை பிடிச்சி இழுத்தவங்க. உங்ககிட்ட வேற எந்த கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? இதுல ஒருத்தனுக்கு கெட்ட வார்த்தையே தீர்ந்து போச்சான். பேசி யோசிச்சுட்டு வரானு. நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்டா. நீ என்ன பண்ணு, உங்க அம்மாட்ட போய் கேளு. உன்ன மாதிரி தரம் கெட்டவனு பத்தவளுக்கு இதுக்கு மேலேயும் கெட்ட வார்த்தை தெரியும். சரியா? போய் கேளு, நான் என்ன பேசுறதுன்னு சொல்லி கொடுப்பா உங்க அம்மா. உண்மையில மக்களே, நான் அரசியல்வாதி இல்ல. சரிங்களா? இவனுக்கு என்ன அரசியல்வாதி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில நான் கெத்தான டிவிக்கே பொண்ணு. வணக்கம்.